மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 16 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: தீபாவளிக்கு முன்பாக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் திறக்க வாய்ப்பு. சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் தகவல். நடப்பாண்டில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவோ அல்லது பிறகோ கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையம் திறக்க வாய்ப்பு உள்ளது என்று சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் சைலேந்திர சிங் தெரிவித்தார். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: டாஸ்மாக் கடைகளில் 11 வகை மதுபானங்கள் விற்பனை செய்ய தடை. நிர்வாக இயக்குனர் நந்தகுமார் உத்தரவு. செயற்கை சுவையூட்டும் பொருட்கள் சேர்க்கப்பட்டதால் 11 வகையான மதுபானங்களின் விற்பனைக்கு தடை விதித்து டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பிராந்தி, விஸ்கி, ரம், வோட்கா, பீர், ஒயின் உள்ளிட்ட மது வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இவை 10க்கும் மேற்பட்ட மதுபான ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் செயல்படும் என்ஷிகா என்டர்பிரைசஸ் மதுபான ஆலையில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் நடத்திய சோதனையில் 10 பிராந்தி மற்றும் ஒரு ரம் வகைகளில் செயற்கை சுவையூட்டும் பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த 11 வகை மதுபானங்கள் விற்பனைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து முதுநிலை மண்டல மேலாளர்கள், மாவட்ட மேலாளர்கள் மற்றும் கிடங்கு மேலாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் நந்தகுமார் எழுதிய கடிதம். FSSAI தென்மண்டல அதிகாரிகள் என்ஷிகா என்டர்பிரைசஸ் மதுபான ஆலையில் நடத்திய சோதனையில் VSOP, எக்ஸா, கோல்ட் பிராந்தி, லூயிஸ் வெர்னான்ட், XO பிளண்டட் பிரீமியம் பிராந்தி, மெக்டவுல்ஸ் VSOP பிராந்தி, நம்பர் 1 மெக்டவுல்ஸ் ஃபைன் பிராந்தி, மேன்ஸ் கிளப் டீலக்ஸ் பிராந்தி, ஹனிபி ஃபைன் பிராந்தி, என்ஷிகா VSOP செலக்ட் பிராந்தி, என்ஷிகா பிளாட்டினம் ரிசர்வ் XO பிராந்தி, என்ஷிகா பிரீமியம் பஞ்ச் பிராந்தி, வீரன் ஸ்பெஷல் பிராந்தி, என்ஷிகா ஓல்ட் இண்டி கிளாசிக் டார்க் ரம் ஆகிய மதுபானங்களில் செயற்கை சுவையூட்டும் பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தயாரிப்புகளின் விற்பனையை நிறுத்துமாறும், தயாரிப்புகளை நுகர்வோருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்றும் விநியோகஸ்தர்கள், மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்க FSSAI உத்தரவிட்டுள்ளது. எனவே இந்த 11 வகை மதுபானங்களை குடோனிலிருந்து சில்லறை விற்பனை கடைகளுக்கு அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். மேலும் FL2 மற்றும் FL3 உரிமம் பெற்றவர்களுக்கு விற்பனை செய்வதை நிறுத்த வேண்டும். மறு உத்தரவு வரும் வரை டாஸ்மாக் கடைகளில் இந்த 11 வகை மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மூன்றாவது அறிவிப்பு: வன காவலர் பதவிக்கு ஆகஸ்ட் 24 கலந்தாய்வு. TNPSC செயலாளர் பானோத் முருகேந்தர் லால் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பு: ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வு பணிகளில் அடங்கிய வன காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர், பழங்குடியின இளைஞர் பதவிகளில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான காலி பணியிடங்களுக்கான முடிவுகள், தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. தற்போது அப்பதவிகளுக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு ஆகஸ்ட் 24ஆம் தேதி சென்னையில் உள்ள TNPSC அலுவலகத்தில் நடைபெறும். நாள், நேரம், இதர விவரங்கள் அடங்கிய இதற்கான அழைப்பாணையை தேர்வர்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தேர்வர்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக மட்டும் தகவல் தெரிவிக்கப்படும். அழைப்பாணை தனியே தபாலில் அனுப்பப்படாது. சான்றிதழ் மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டுள்ள அனைவரும் கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட்டு பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் என்பதற்கு உறுதி அளிக்க இயலாது.
குறிப்பிட்ட நாள் நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ள தவறினால் மறு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். அடுத்ததாக 4வது அறிவிப்பு. தமிழகத்தை சேர்ந்த 20 போலீஸ் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம். மத்திய அரசு அறிவிப்பு. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றுவோரை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினம் ஆகிய 2 தினங்களில் வழங்கப்படுகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி தமிழக காவல்துறையில் பணியாற்றும் 20 போலீஸ் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவ்விருதுகளில் குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான பதக்கம் 3 காவல் அதிகாரிகளுக்கும், மெச்சத்தக்க பணிக்கான பதக்கம் 17 காவல் அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 5வது அறிவிப்பு. வருகையில்லா ஆவணப்பதிவு ஆகஸ்ட் 17 தொடக்கம். அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் தகவல். வருகையில்லா ஆவணப்பதிவு முறையை வரும் 17ஆம் தேதி முதல்வர் தொடங்கி வைக்கிறார் என கோவையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்தார். இதுகுறித்து கோவையில் நடந்த விளக்க கூட்டத்தில் அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் பேசியதாவது: வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை திட்டத்தை விரைவாக கொண்டுவர முதல்வர் ஆர்வத்துடன் உள்ளார். அதன்படி தமிழ்நாடு முதல்வரால் வரும் 17ஆம் தேதி வருகையில்லா ஆவண பதிவு நடைமுறை தொடங்கி வைக்கப்பட உள்ளது. தற்போது ஃபர்ஸ்ட் ஃபிளாட் ஃபர்ஸ்ட் சேல் ஆகிய ஆவண பதிவுகள் இணைய வழியில் கொண்டு வரப்படுகின்றன. இன்னும் படிப்படியாக அனைத்து விதமான பத்திர பதிவுகளும் இணைய வழியில் கொண்டு வரப்படும். பத்திரப்பதிவு துறையில் இடைத்தரகர்களின் தலையீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை களைந்து ஒரு வெளிப்படையான முறையை உருவாக்க இப்புதிய நடைமுறைகளை செயல்படுத்தி வருகிறோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். அடுத்ததாக 6வது அறிவிப்பு. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 20,000 பேருக்கு வெற்றிகரமாக இதய சிகிச்சை. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதயவியல் துறையில் கேத் லேப் சிகிச்சை மேற்கொண்டோர் எண்ணிக்கை 20,000 பேரை கடந்ததை அடுத்து மருத்துவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இதயவியல் துறை கடந்த 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தற்போது இங்கு 3 கேத்லேப் மூலம் ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்ட்ரக்சுரல் இன்டர்வென்ஷன்ஸ் உள்ளிட்ட உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து இதயவியல் துறை மருத்துவர் சதீஷ்குமார் கூறியதாவது: இதயவியல் துறையில் உள்ள கேத் லேப்களில் பிரதான கட்டிடத்தில் ஒரு கேத் லேப் கடந்த 2017 முதல் செயல்பட்டு வருகிறது. மற்ற 2 கேத் லேப்களும் 2024 முதல் செயல்படுகின்றன. இவற்றில் ஆண்டுக்கு சராசரியாக 5,000 பேருக்கு இதய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிரதான கேத் லேப்பில் கடந்த 2017 முதல் தற்போது வரை ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஏஎஸ்டி க்ளோசர், விஎஸ்டி க்ளோசர், பேஸ்மேக்கர், ஐவிஎஸ் உள்ளிட்ட இதய சிகிச்சைகள் 20,100 பேருக்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது ஒரு இமாலய சாதனை என்றே கூறலாம். எனவே இதை முன்னிட்டு இதயவியல் துறையில் உள்ள மருத்துவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மென்மேலும் மக்களுக்கு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் கேக் வெட்டி கொண்டாடினோம். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அதிகமான இதய சிகிச்சைகள் செய்ததற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அரசு சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அடுத்ததாக 7வது அறிவிப்பு. பட்டியல் சமூக குடும்பத்துக்கு 17 ஆண்டுகளுக்கு பின்னர் மின் இணைப்பு. மார்க்சிஸ்ட் அமைச்சர் அதிகாரிகளால் தீர்வு. மதுரை மாவட்டம் பனையூர் கிராமத்தில் வசிக்கும் பட்டியல் சமூக குடும்பத்துக்கு 17 ஆண்டுகளுக்கு பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் நிர்மல்குமார், அரசு அதிகாரிகள் ஆகியோர் தலையிட்டால் மின் இணைப்பு வழங்கப்பட்டது. அடுத்ததாக 8வது அறிவிப்பு. 2028 கும்பகோணம் மகாமக விழாவுக்கு தனி அலுவலர் நியமிக்கப்படுவார். வேளாண் அமைச்சர். 2028 நடைபெறவுள்ள கும்பகோணம் மாசி மகாமக விழாவுக்கு தனி அலுவலர் நியமிக்கப்படுவார் என வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக 9வது அறிவிப்பு. புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முதலமைச்சர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல்.
தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு கார் மற்றும் உதவியாளர் வழங்க முதலமைச்சர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. தீயாய் பரவும் டீப் ஃபேக் மோசடி, பொதுமக்களுக்கு சிபிஐ எச்சரிக்கை. டீப் ஃபேக் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கும் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்களுக்கு சிபிஐ எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சிபிஐயின் எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருவரின் முகம், குரல் மற்றும் உடல் அசைவுகளை அப்படியே நகல் எடுத்து அவர் செய்யாத ஒரு செயலை செய்தது போலவும், பேசாத ஒரு விஷயத்தை பேசியது போலவும் போலியான வீடியோக்கள், புகைப்படங்கள் அல்லது ஆடியோக்களை உருவாக்குவதே டீப் ஃபேக் ஆகும். இவை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் உண்மையானவை போலவே இருக்கும். இதனை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் மக்களின் பணத்தை பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே அதிர்ச்சி ஊட்டும் அல்லது உணர்ச்சிகரமான வீடியோக்கள், புகைப்படங்கள் மற்றும் ஆடியோக்களை மற்றவர்களுக்கு பகிரும் முன் அதன் உண்மை தன்மையை மக்கள் ஆராய வேண்டும். வீடியோ கால் மூலமாகவோ அல்லது அவசர தேவையென்று குரல் வழியாகவோ யாராவது பணம் கேட்டால் உறுதிப்படுத்தாமல் உடனடியாக பணத்தை அனுப்பக்கூடாது. சந்தேகம் ஏற்பட்டால் அந்த செயலை உடனடியாக நிறுத்தி உண்மை தன்மையை சரிபார்த்து மோசடி என்று தெரிந்தால் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவால் நம்ப முடியாத அளவுக்கு போலிகளை உருவாக்க முடியும். உங்கள் விழிப்புணர்வே உங்களுக்கான முதல் பாதுகாப்பு. எதையும் நம்பும் முன் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும். யாரேனும் இணைய வழி மோசடியில் பாதிக்கப்பட்டால் 1930 என்ற எண்ணிலோ அல்லது cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.